பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, அவன் இதை செஞ்சுட்டான் அதனால நான் இதை செய்யறேன். நோ, எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை, நலமானவைகளை, நல்லது எதுவோ அதை செய்யறதுக்கு நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய முறையில அவங்க இப்படி பேசுறாங்க அதனால நான் இப்படி பேசுவேன், அவங்க இப்படி பண்ணாங்க அதனால நான் இப்படி பண்றேன். தீமைக்கு தீமை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு நன்மை செய்ய ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அல்லவா? தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய விழைவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு முறை ஆண்டவர் என்னோடு பேசினார், தீமைக்கு நன்மை செய். எனக்கு விரோதமா பேசினாங்க, என்னை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு என்ன நினைக்கிறது, என்ன ஒரு பொருட்டாய் நினைக்கல. ரொம்ப அவங்களுடைய பார்வையும் சரி, அவங்களுடைய செயல்களும் சரி, என்ன ரொம்ப துக்கப்படுத்துறது உண்டு. நான்லாம் இவங்களுடைய முகத்திலே முழிக்க கூடாதுனால நான் நினைச்சது உண்டு. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இந்த இடத்துல பேசினார், அவர்கள் செய்த தீமைக்கு நீ நன்மை செய் என்று பேசினார். ஆண்டவர் இது என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, கர்த்தர் என்னோட திரும்ப திரும்ப பேசினார், தீமைக்கு நன்மை செய், தீமைக்கு நன்மை செய். நீங்க நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் பேசுகிறது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் வானத்துல பாக்குறேன், வானத்துல பார்த்தேன்னா நட்சத்திரங்கள் எல்லாம் தீமைக்கு நன்மை செய் என்ற எழுத்துல அதை அழகா எழுதி எனக்கு காண்பிக்கப்பட்டது. அப்ப பார்க்கும்போது ஐயோ இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய விரல் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் போயிட்டு, நான் செய்யாத தவறுக்கு நானே போயிட்டு நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார். யாரு எங்களுக்கு விரோதமா எழும்பி நின்னாங்களோ அவங்களே வந்து எங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, உங்களுக்கு யார் தீமையை செய்யறாங்களோ அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்யுங்க. யோக்கியமானது நலமானவைகளை நீங்க செய்யும் போது கர்த்தர் காரியங்களை கையாளுவார். என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைச்ச என்ன கூட ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் வந்து தீமைக்கு நன்மை செய்ய என்ற வார்த்தையின் மூலமாக பேசி காரியங்களை எப்படியெல்லாம் நீங்க எங்க வாழ்க்கையில நீங்க மாற்றி இருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசும்போது நீங்க இதை சொன்னீங்க, அதை நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இதை கேட்கிற அத்தனை பேர்களும் நானும் ஆண்டவரே தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு ஆண்டவரே யோக்கியமானவர்களை செய்கிறவர்களா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க இதை செஞ்சுட்டாங்களே, சரி போ நான் எதையும் செய்யல, நான் பாடல் போயிடுறேன்னு நினைக்காதபடிக்கு யோக்கியமானவர்களை செய்து விட்டு நாங்க திரும்பி வர திரும்ப செய்யணும். அந்த ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. இந்த இரவுல ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காம நடக்கிறதுனால தகப்பனார் ஒருவர் கோபத்தோடு இருக்கிறீங்க, போ அழிஞ்சு போ, எக்கடனா கெட்டு போ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, அவங்களுடைய காரியங்களை எதையும் கட் பண்ணாதீங்க, நீங்க அமைதியா விட்டுருங்களேன். யோக்கியமானத உங்களுக்கு என்ன கையெழுத்து இருக்கிறதோ, என்ன காரியங்களை நீங்க செய்யணுமோ அவைகளை நீங்க செஞ்சுட்டு அமைதியாய் கர்த்தருடைய பாதத்துல உட்காருங்க. கர்த்தர் காரியங்களை மாற்றி கொடுப்பார். அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க. எங்களுக்கு யார் தீமை செஞ்சாலும் நன்மை செய்கிறவர்களா எங்களுடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.